7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தினாலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இந்த எரிகோ பட்டணத்தின் மதில் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்ததுன்னு போட்டுச்சு. விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசம் தான் மெயின் மெச்சுமா. இந்த விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்ததுங்குது. விசுவாசத்தினாலே. விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா என்னம்மா? விசுவாசம்னா ஆக்ஷன் கிடையாது. விசுவாசம் ரத்தன சுருக்கமாக சொன்னா இயேசு தான் விசுவாசம். இயேசு விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர் இயேசு. விசுவாசம்னா இயேசு. அந்த 2வது விசுவாசம்னா தேவன். ஆதாம்லேருந்து முழு உலகம். ஒரு ஆள் பாய்க்கூடாமல் இயேசுவை குத்திட்டீங்கனாக்கா அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் நான் நிறைய செய்தி போட்டுக்கிறேன். விசுவாசம் இப்போ சமீபத்தில் கூட விசுவாசத்தை பற்றி நான் பதிவு செய்துக்கிறேன். இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னே, அதுக்கு 3 நாளைக்கு முன்னே விசுவாசத்தை பற்றி. விசுவாசம்னாவே அது கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள். 2வது தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும். அந்த இயேசுவை வெளிப்படுத்தும் போது அங்கே எரிகோ வீழ்ந்து தான் ஆகும். புரியுதா? எரிகோ என்ன ஆகும்? ஆமாம், அதாம்மா. துதி, தோத்திரம், விசுவாசம், ஜபம், ஆராதனை, இதெல்லாம் தேவன் மனுஷன் 2 பேரும் சார்ந்து செய்ய வேண்டியது. இந்த தேவனையும் மனுஷனையும் விட்டுட்டு தேவனே ஒருத்தன் பிச்சுக்கினான்னு வச்சுக்கா, அதுக்கு பேர் தான் மதம். சில பேர் தேவனை விட்டுட்டு மனுஷனே பிச்சுக்குவாங்க, மனுஷனே சார்ந்துக்குவாங்க, அதுவும் மதம். இந்த விசுவாசம் என்ன பண்ணுது? இந்த வேதம் என்ன பண்ணுதுன்னா தேவனையும் மனுஷனையும் பிரிக்காம ஜீவனை கொடுப்பது. அங்கதான் பிசாசு எரிகோ விழுந்து போயிடறான், பிசாசானவன். புரியுதா? அப்போ விசுவாசம்னாவே பிரதான கற்பனை. ஆமாம், பிரதான கற்பனை தான் விசுவாசம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்வாழாக. அதுக்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கூட உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். அதுதான் விசுவாசம். தேவன், பரன், பிறன், பரலோகம், பூலோகம். அந்த கிறிஸ்துவை குத்திட்டா எரிகோ பொத்துன்னு வீந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இயேசு அப்படி தான் இருந்தார். பிதா 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 பிதான்னு இருந்தார். அப்புறம் மனுஷன் இருக்கிறாரு. மனுஷனுக்கு என்ன பண்ணுறாரு? நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். மனுஷன்னா யாருமா? பாரபட்சம் பார்த்து குத்தாரா? எல்லாரும் குத்தாரா? முழு உலகத்துக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. பிதா 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 பிதாவுக்கு என்ன கொடுப்பாரு? நன்மத்தையும் கொடுப்பார், ஜீவனை கொடுப்பாரா? ஆமாம், ஜீவன் உள்ள பிதாவுக்கு ஜீவனை தான் கொடுப்பார். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம. புரியுதா? புரியல? இப்போ எரிகோ வீந்துருமா? வீயாதா? பொத்துன்னு வீந்துரும். வீந்தானே பிசாசு. அதனால தான் இயேசு எங்கே போய் நின்னாலும்
எரிகோன்னு என்னம்மா பிசாசுங்கிறியெல்லாம் வீழ்ந்து போகுது. 2000 பிசாசு ஓடி போகுது எரிகோ. எரிகோன்னா சாபம், சபிக்கப்பட்ட ஸ்தலம், சாபம், வியாதி, வறுமை, தரித்திரம், இதெல்லாம் எரிகோ. இது எப்படி வீழ்ந்து நொறுங்கி போகுது? இயேசு விசுவாசமான ஆள். அந்த இயேசு தேவ நீதியை உயிர்த்ததில் தேவனுக்கும் உலகத்துக்கும் குத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். எங்கே போனாலும் பொத்துன்னு எரிகோ வீழ்ந்தது, வியாதி வீழ்ந்தது, வறுமை, தரித்திரம், பிசாசு, இதெல்லாம் எரிகோ சபிக்கப்பட்ட காரியங்கள். இதெல்லாம் என்ன ஆகுது? வீழ்ந்து போகுதுன்னா என்ன? இது அழிஞ்சு போகுது. பசுத்தாய் வந்து அந்த எரிகோ கோட்டையை கடந்து பாலும் தேனும் ஒரு காணான் தேசம் வாழ்வு ஜனங்களுக்கு உண்டாயிடுது. போதுமா விளக்கம்? உச்சில்லாமா? அப்போ விசுவாசத்தினாலே எபிரேயர் 11:30 விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அந்த 7 நாள் எதையும் பேசக்கூடாது. துதி தோத்திரம் எக்காலம். துதி தோத்திரம் யாரை? இயேசு தான் குறிக்குது. துதி பொருள், ஆராதனை பொருள், ஜப பொருள். அந்த இயேசு ஜீவனுடையவர். அது தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை எக்காலம் சத்தம் போட்டாக்கா அந்த எரிகோ கோட்டை நிற்க முடியாமல் பொத்து நொறுங்கி போச்சு. நொறுங்கி போச்சா இல்லையா? ஆமாம். அவன் வாழ்க்கையில் எரிகோன்னா பழைய மனுஷன். ஆதாமுக்குள் பிறந்த உனக்குள்ள எரிகோ சபிக்கப்பட்ட மதில் போல் இருக்குது. வியாதி ஒரு எரிகோ, சாபம் ஒரு எரிகோ, மரணம் ஒரு எரிகோ, தரித்திரம் ஒரு எரிகோ. பாவத்தின் சம்பளம் மரணம் தான் எரிகோ. இந்த எரிகோ பட்டணத்தின் மதிலை கடந்து தான் கானான் தேசத்துக்கு போனோம். அந்த மாதிரி உன் ஆதாம் வழியாக அவனுக்கு சாபமும் பாபமும் மரணமும் வந்துக்குது. அந்த எரிகோவை, அந்த பாவத்தை மரணத்தை நீ ஜெயிக்கணும்னா நீ கிறிஸ்துக்குள்ளே வரணும். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாழ. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை மீட்டுக்கொண்டார். அப்போ பாவங்கள் தான் எரிகோக்கள். அப்போ இயேசுன்னு அவர் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அவன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுத்ததுமே பாவம் மரணம் என்கிற அந்த எரிகோ பட்டணத்தை கடந்து அது இடிந்து வீழுது. உடனே கானான் தேசத்துக்கு போகிறாங்க. பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கானான் தேசத்துக்கு போய் சேர்ற மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு நீ போய் சேருவேன். மனசிலாக்கி அப்போ பாவம் மரணம் தான் உன் வாழ்க்கையில் எரிகோ. ஐயா, அது எரிகோ பட்டணங்க. அந்த பட்டணத்தின் அந்த எரிகோ பட்டம் மதில் மேலே 5-6 ரதம் ஓடுமா. அவ்வளோ பெரிய மதில் அது. எரிகோ மதிலுக்குது. அதுக்கு மேலே எத்தனை ரதம் ஓடுமா? 4 ரதம் 5 ரதம் சேர்ந்து ஓடணும். அவ்வளோ பெரிய தடித்த பட்டம் மதிலாம். அவ்வளோ பெரிய மதிலை தடைய இந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த மதிலை சுற்றி 7 நாள் சுற்றி எக்காலத்தை ஊதும்போது அந்த மதில் இடிஞ்சு வீஞ்சு போச்சான். அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் அது எக்காலம் வந்து அந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்துகிறாங்க பாரு ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டில் நம்ம தான் ஆசாரியர்கள். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமான ஆக்கப்பட்டோம். அவங்களாம் பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் அடிக்கிறாங்க பாரு. அந்த ஆடு, அந்த ஆட்டின் கொம்பில் தான் அந்த எக்காலத்தை ஊதுவாங்களாம். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி அதுதான் பலி செலுத்துகிறாங்க பாரு. யோசுவா ஆசாரிகளெல்லாம் வச்சு நியமித்து அந்த ஆசாரியர் எக்காலத்தை ஊதும்போது அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் சத்தம். அந்த எக்காலம் எதுக்கு? தேவடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் இயேசு. வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆகமத்தில் அந்த விசுவாசத்தினாலே, விசுவாசம்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தெய்வீகமானது. அவன் விசுவாசம்னாவே தேவனுக்கு அடுத்த காரியங்கள். அந்த பழுதற்ற பலி, அந்த ஆட்டுக்குட்டியின் சத்தம் எக்காலத்தை தேவனுக்கு, அதான் ஜீவ வார்த்தை தான் பிதாவை முடிக்கல ஆவிப்பித்து ஜீவனை பேசுகிறார் பார் பிதாவாகுது. சிலுவையில் எரிகோ சுமந்துங்கிறாருமா. உலகத்தின் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தெல்லாம் சுமந்துங்கிறாரு. 3 நாளில் இடிஞ்சு போச்சு பாவம், சாபம், மரணத்திற்கு பாதாளெல்லாம். அப்போ இயேசு சிலுவையில் எக்கால சத்தம் போட்டாரா இல்லையா? என்ன போட்டார்? பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆன இயேசு பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தெல்லாம் சுமந்துங்கிறார். எரிகோன்னா என்ன? சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள்லாம் தடையாகுது அவருக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு. 3ஆம் நாள் பரலோகத்துக்கு போனாரே இல்லையாம்மா? அந்த எரிகோ உடைச்சி வீழ்ந்துட்டு தான் அவர் 3ஆம் நாள் பரலோகத்துக்கு போனார்.
பாதாளம் வேதாளம் பாவத்தெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஜீவ வார்த்தையை பேச இருப்பார். பிதாவே இவர்களுக்கு மன்னின்றார். ஈட்டியால் குத்துற ஆதாம் வந்து முழு சோமர் யூதர்களுக்கு கொல்கத்தா மலையில் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம் குத்தாரா இல்லையா? அந்த ஜீவில் தேவ நீதி தூக்கித்தல் ஆதாம் வந்து முழு உலகத்து குத்தாரா? பிதாவே உம்மடிக்கையில் ஆவியொப்பித்து அந்த ஜீவன்ற ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் கொடுக்க பிதாவாகிதவனுக்கு பரன் பரலோகம் பிறன் பூலோகம். இதுதான் விசுவாசன்றது. உடனே எரிகோ 3 நாளில் பாவ சாபம் மானதத்து பாதத்தெல்லாம் ஜெயிச்சுட்டார். இடிஞ்சு பிஞ்சா இல்லைம்மா? பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வந்தாங்களா இல்லையா? தேவதூதம் வந்து கல்ல போகிற பசுத்தாய் சாவுக்கு சேர்த்து உயிரோடு இந்த பிசா காணான் தேசத்துக்கு போகிற உலகத்தையே கொள்ளை பரம காணான்னேனம்மா, பூமியில் காணானது. இது காணான் வேற பரலோகம். பரலோகத்தில் அங்கே காணான் தேசத்தில் எதிரிங்கெல்லாம் இருந்தாங்க. பரலோகத்தில் அந்த மாதிரி எதிரிங்கெல்லாம் யாரும் கிடையாது. அது ஒப்பனையாக சொல்ல போனால் இந்த பூமியை காணான் தேசத்தை வந்து என்னது பாலும் தேனும் ஓடும் நலம் விசாலமான தேசம். அது தேவனுடைய தேசம். அந்த மாதிரி இந்த பூலோகத்தில் அந்த காணான் தேசத்துக்கு போகிறதுக்கு அந்த எரிகோவை கடந்து போனோம். எரிகோவுன்னா தடை, எரிகோ மதில், பாவத்தடை சாபத்தடை மரணத்தடை. அது மாதிரி பரலோகத்துக்கு போய் சேரணுன்னாக்கா இந்த பாவம் மரணம் என்கிற அந்த எரிகோ விடிந்து வீணும் வாழ்க்கையில் அதுக்கு இயேசுவை நீ சந்தித்தே ஆகணும். இயேசு ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே எரிகோ மதிகளை சுற்றி 7 நாள் சுற்றி வந்து விழுந்தது. அந்த பாவத்தை மரணம் என்கிற எரிகோவை உன் வாழ்க்கையில் இடிந்து வேணும். அதுக்கு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனெனில் அவர் தம் ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த பாவம் தான் அந்த மரணம் தான் எரிகோ மாதிரி நிற்குது உனக்கு. அதுக்கு இயேசுக்கிட்ட வந்தால் தானே. நான் இயேசுக்கிட்டே வரமாட்டேன். அந்த ஜீவ விஷயத்துக்குனே தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கவே மாட்டேன். அப்போ எரியோக்குள்ளே தான் இருக்கிற நீ. எரியோ கிடக்கலை. காணான் தேசத்துக்கும் போய் சேரல, பரலோக காணானுக்கும் போய் சேரல. மனசிலாக்கம்மா. அப்போது விசுவாசத்தின் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அப்போ உன் வாழ்க்கையில் என்ன ஆகுது? எரிகோ ஏசு நம்ம நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தையே குத்து எல்லா சாபத்துலேருந்து விடுதலை இருக்கிறா இல்லையாம்மா? கூட சாப்பிட மாட்டேன் எல்லாருக்கும் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸ் ஜீவ கிட்னி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து சரீரத்தில் குஷ்ரோகி எல்லோரும் விடுதலை இருக்கிறாரே இல்லையா? அந்த வியாதியெல்லாம் நீக்கிறார் பார், எரிகோலாம் நீக்கிறாரு. ஆனால் தான் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு, தேவை நீதி தூய்த்ததில் கொடு, பாவன்ட்டு மரணம் ஓடிடும். அதுக்கு தான் ஜீவனுக்குள்ளவர் கிறிஸ்துக்குள்ளவர். அதுதான் விசுவாசம். நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்க நாளில் சாகவே. அதுதான் எரிகோ வாழ்க்கை. சுற்றி சுற்றி எரிகோவாக தான் இருக்கும் உனக்கு. பிசாசு ஒரு எரிகோ சபிக்கப்பட்டவன். ஏதேன் தோட்டில் ஜீவ சுவாசு ஜீவத்துக்கு எல்லே இருந்தா ஏவாள் என்ன பண்ணா? பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்க நாளில் எரிகோ ஆகிட்டாளா? ஊர்பட்ட எரிகோ. ஒரு மனுஷன் எருசலேமிருந்து எரிகோவுக்கு போகல எங்க யார் கையில்? கல்லர் கையில் ஆக்கப்பட்டானா. கல்லர்கள் வசிக்கிற இடம் தான் எரிகோ. புரியுதாம்மா? ஜீவ வச்சது கனி விட்டுட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கிற நாளில் பிசாசு ராஜ்யத்தில் போய் மாட்டிக்கிட்டா ஏவாள். புருஷனையும் கூப்பிட்டு உலகமே ஒரு எரிகோவாகுது. பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குதா இல்லையாம்மா? உலகம் ஃபுல்லாக இருக்குதா இல்லையா? அந்த பாவம் மரணம் என்கிற எரிகோ. அதுக்கு தேவி நீதிட்டு உடித்ததில் பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுக்கணும். அப்போ தான் பாவன்ட்டு மரணம் என்கிற எரிகோவை கடந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பாய். அப்போ ஆதாமுக்குள்ளே இருந்தேன்னா நீ எரிகோக்குள்ளே தான் இருப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எரிகோவை கடந்து எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. சாப பாவ மரண தத்திரவிந்து பசுதாவிது தேவதூதர் வந்து என்ன பண்ணுவாய்? ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்போ விசுவாசத்துக்குள்ளே இரு, கிறிஸ்துக்குள்ளே இரு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடு. நீ எரிகோவை கடந்து விட்டாய், மதில்கள் இடிந்து வீழ்ந்து விட்டத. அதுக்கு மேலே இருக்கிற வசனம் பாரு. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். செங்கடல்குது, அதுவும் பிளக்கணுமா? அப்போது தேவடைய கோலை நீட்டணும்.
இங்கே எக்காலத்தை ஓதணும். எல்லாம் கிறிஸ்துவ தான் அடையாளப்படுத்துது. எக்காலம், தேவடைய கோல், அந்த தேவனாவே ஜீவன், ஜீவ எக்காலம், அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. அதுதான் விசுவாசம். முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டினா கூட அந்த ஒரு ஆள் மூலமாக பிசாசு வருவானா வரமாட்டானா? அதனால தான் விசுவாசம்னா தேவன் ஆதாம்லேருந்து மனுஷன் முழு உலகத்துக்கு. அதான் தேவனையும் மனுஷனையும் பிரிக்கவே முடியாது. அதனால தான் மனுஷனை பார்த்தாக்கா இயேசு கொப்பா பார்க்கணும். அவன் எவ்வளோ பெரிய மோசக்காரனானா கூட இருக்கட்டும், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே இந்த ஜீவரத்தம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். சிலுவையில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டாரு. மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமானார். எரிகோ ஆயிட்டாரா? அந்த எரிகோ எப்படி கடந்தார்? பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும். பிதாவே இவர்கள் மண்டியும் என்று சொல்லி ஆவியை வைப்பித்து ஜீவனை விட்டார். ஜீவ ரத்தம் சென்ற தேவனுக்கு ஈட்டியால் குத்துறான். ரோமருக்கு ஆதாம் முழுவது ஒரு ஆள் பாய் கூட அவங்க டெக்க லாஸ்டானா இருப்பார். உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த எரிகோ பாவத்தை மரணத்தை ஜெயிக்கிறார். பசு தேவ சாவுக்கு சரி உயிர் தேவத்தை பிசாசின் தலையை நசுக்கிறாரா? எரிகோவை கடந்து பரலோக ராஜ்யம் இந்த உலகத்தையே கொள்ளை கொண்டார். பிசாசின் தலை பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தாருமா. கோடி கோடி ரூபா கொடுக்கணும் காணிக்க. வச்சுட்டா டைம் ஆச்சு. அப்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30 விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதிகள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். எகிப்தியர்னா ஆதாம்குள்ளே பிறந்தவன். அவன் நன்மத்தையும் அறியத்தக்கவமா. கடல் அவனை மூடிக்குது பாரு. நன்மத்தையும் அறியத்தக்கவனா அந்த கடல் முடிக்க கடலில் மாண்டு போனான். இந்த இஸ்ரவேல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமான ஜீவனுள்ள ஜீவ ஆட்டுக்குட்டி 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தன உலகத்துக்கு கொடுத்துட்டு அந்த தேவடைய கோல் நேற்றதுனால செங்கடல் கலந்து அவன் தாண்டி போகிறான். புரியுதாம்மா? அது பாவத்தை மரணத்தை தண்டு காணான் தேசத்துக்கு போகிறது. நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு போகுது. அப்போ செங்கடலாக இருந்தாலும் சரி, எரிகோவாக இருந்தாலும் சரி, யோர்தானாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உன்னை பாவத்தை சாபத்தை மரணத்தை தடுத்துட்டு போட்டு உன்னை அமிழ்ந்து போக பார்க்குது. இதை எல்லாத்தையுமே செய்யணும். நீ கிறிஸ்துக்குள்ள வரணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசத்தை தூக்குற முடிக்கிறோமாகிய இயேசு, அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. ஆமாம், அந்த நன்மை தீமை அறியத்தக்க நல்லவன் கட்டவன் நன்மார்க்க துர்மா சுயநீதி அநீதியில் இருந்தானா செங்கடல், யோர்தானு, எரிகோ, பாவம், சாபம், அக்கிரமம், அநீதி, வியாதி, வறுமை, தரித்திரம், ஒரே போராட்டம், பிசாசு போராட்டம், திருடவும் கொள்ள வாய்க்கு வருகிறாண்டே வேறொன்று குறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. அது பருவ இந்த சொல்கிற ஜீவ ரத்தத்தை என் பேர் சொல்லி பிதாக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுக்க 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 இந்த எரிகோ மதில் சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திர சீதியோட பசுத்தாய் வர தேவதூரெல்லாம் வர நீ கான்ஃபிடென்ஸு தைரியமாக இருக்கலாம். ஏசு எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறார். எரிகோ பட்டணத்துக்கு போகிறாரு. பேதுரு என் பேருனா சகேவு, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேது ஏந்து போன தேர் ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்திருக்கிறான்னுக்குது. அப்போ எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறந்தவங்க எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எருசலேம் எரிகோ கல்லர் கையில் அகப்பட்டு, கல்லர்னா பிசாசு ராஜ்யத்துக்கிறாங்க. சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், அவிசுவாசத்தில் திடீர்னு கொண்டு ஆயிடுச்சுங்கிறாங்க. ஏசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தம் சகல பாவத்தை நீக்கும், சுத்திகரிக்கும், பிசுவாசிகளை துரத்தும், சாபத்தை நீக்கும், பாவத்தை நீக்கும், மரணத்தை பாதாளத்தை நீக்கும், பசுத்தாய் வரும், தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிரு. அந்த ஜீவனில் தேவை நீதி தூடி தேர்தல். அதை பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலக ஒரு நீ பாவத்தை மரணத்தை எரிகோ கடந்து போவாய், யோர்தானை கடந்து போவாய், செங்கடலை கடந்து போவாய். ஆதாம்குள்ளே தான் இருப்பேன், சபிப்பேன், பகைக்கணும், சத்ருவாக இருப்பேன்னாக்கா செங்கடல் உள்ளாதான் போராடிட்டு இருப்பேன். எகிப்திலே யோர்தானுக்கு முன்னாடி எரிகோக்குள்ளேயே வாய்நாளெலாம் போராட பிசாசு வர அப்படியே மாதிரி இது பாதாள ராஜ்யம் வெளியும் போய் சேர்ந்துடும். அப்போ செங்கடலில் கிடக்கணும், யோர்தானை கிடக்கணும், எரிகோ கிடக்கணும், நீ கிறிஸ்துக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற அந்த ஜீவனில் தேவி நீதி தூத்தல் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்துவம். அதை ஏன் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க வேறு இருக்க சரிங்க எங்கே போனாலும் இயேசு நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக அந்த ஜீவனில் தேவனி ஜீவரத்தம் இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவம். பிதாவாகி தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குதான் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தை 7 நாள் சுற்றி வர கண்டு விழுந்தது. நம்மளமா பசு பிதாவின் அருமையான நாளில் எரிகோக்கள்
செங்கடல்கள், யோர்தான்கள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், தரித்திரம், சாபம், பாவம், எங்கே பார்த்தாலும் எவ்வளோ படிச்சு படிக்கலாம் ஏழையாக அந்த என் தாய் என்னை பாவத்தில் கருத்தினார், துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகமேற்று போயிட்டாங்க. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, உலகம் உள்ள சாபத்தில், பாவத்தில், வறுமை, தரித்திரம், அவமானம், கொலைகள், வெறிகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், எரிகோக்களாகிறது. உலகமே ஒரு குட்டி பாதாளமாகுதுன்றாங்க இந்த காலத்தில். பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, எங்கே பார்த்தாலும் குறைவுகள், வறுமைகள், தரித்திரங்கள், அவமானங்கள், வெக்கங்கள், எப்படி நான் பழப்போன்னுக்கிறான் விசுவாச ராஜ்யம். அப்போது விசுவாசத்துக்குள்ளே வரணும். அந்த விசுவாசத்துக்குள்ளே இயேசு, அந்த இயேசு தேவநீதியில் இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவம். அந்த பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் மூடு உணர்வோம் நல்ல மெச்சூர்ட் ஆகும்போது விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தை 7 நாள் சுற்றி வர கண்டு சுற்றி விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அது 7 நாளோ 70 நாளோ விசுவாசத்திலே இருக்கிறது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும், மாறவே கூடாது. கிறிஸ்து ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தனா தேவன் தனக்கு ஆதாரம், அவர் மாறவே மாட்டார். எரிகோ மதில் வீழ்ந்து தான் ஆகும். பசுத்தாய் தேவதை ஒன்று காணாந்தது கொண்டு போய் சேர்த்து தான் வாங்க. நன்மை தீமையில் அதில் தேவன் தனக்கு கொடுத்து அதில் மாறாதுன்னா எரிகோ ஒன்று சாகச்சிடும், செங்கடல் ஒன்று சாகடிக்கும். எரிகோ யோர்தானெல்லாம் ஒன்று அழிச்சு கொண்டு திடீர் பாதாள ராஜ்யம் ஈர்த்து விடும். அப்போ ஆதாமின் சிந்தை மாறணும். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன், அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவன், அந்த ஜீவனில் தேவ நீதி இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம். அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுக்க 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 அங்கே ஒரு எரிகோ அஸ்திபாரம் குலுங்குது, அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் வருது, தேவதூர்களாக வராங்க. இனி பாவம் செய்ய கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தைகள் இருந்த மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி. பசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துக்கிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, வர அல்லேலூயா அல்லேலூயா. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆதாமி சிந்தை மாறணும். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எரிகோ மதில், எங்கே பார்த்தாலும் சாபம், எங்கே பார்த்தாலும் மரணம், எங்கே பார்த்தாலும் தரித்திரம், எங்கே பார்த்தாலும் அவிசுவாசம். உலகமே ஒரு எரிகோவாகுது. ஆதாமி சிந்தை மரணம். இந்த மரணம் என்கிற ஒரு எரிகோ, சாபம் என்கிற ஒரு எரிகோ, தரித்திரம் என்கிற ஒரு எரிகோ, வியாதி என்கிற எரிகோ, நன்மத்தையும் அறியத்தக்க கனி பிடிச்சி, அதுக்கு பேர் அவிசுவாசம். விசுவாசம் ஜீவ வச்சதுக்கு, அந்த ஜீவில் தேவி நீதி தூதல் ஜீவ சரஜிங்க சபிக்கலாம் சுதி பகைகள் சத்துக்களை துன்பப்பட்டு ஜபம் பண்ணு. ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரம், ஜீவ ரத்தம், பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதிகள் சுற்றி வந்து விழுந்தது. எக்காலத்தை ஊதினார்கள் ஆசாரியர்கள். உன்ன ராஜாக்களும் ஆசாரியமா இயேசு ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பேசி ஞானஸ்தானத்திருக்கிறேன். ஞானஸ்தானத்தினாலே தேவனோடு உடன்படிக்கை. அந்த தேவன் ஜீவனாக இருக்கிறார். என் பிதா ஜீவனுடைய குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி அந்த ஜீவனில் தேவ நீதி வைத்தது. அந்த பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் சொல்ல 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 எரிகோக்கள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், அசுத்தாய் இடிந்து வீழ்ந்து அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து வரவித்து ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம். 100வது வயசு 90வது வயசில் சிறுகள் வைப்பா நின்று போச்சுமா. 100 வயசு 90 வயசு மல்ட்டத்தனம், அந்த எரிகோ அந்த மல்ட்டத்தனம் நீங்குது பாரு அவனுக்கு. 90வது வயசுல சிறுகள் வைப்பா நின்ன பிறகு கூட என்ன ஆகுது, 90வது வயசுல 100வது வயசுல புள்ள பிறக்குது. அந்த எரிகோ வீந்துச்சா இல்லையா மல்ட்டாவி. அதுக்கு என்ன பண்ண, அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் எப்படி மகிமைப்படுத்தினான், ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டியே, அது இயேசு அடையாளப்படுறது. இயேசு ஜீவன், பரிவு ஜீவன், தேவன் தனக்கு உலகத்துக்கிட்டு விசுவாசத்தில் வல்லவனார். தேவனை மகிமைப்படுத்தி எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டுறது, ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டியே, அது இயேசு அடையாள பழைய ஏற்பாட்டில் அது ஜீவாட்டுக்குட்டி, ஜீவ சௌர ஜீவர். அது தேவன் தனக்கு உலகத்துக்கு 100வது வயசில் 90வது சிறுகள் வைப்பான் நின்ன பிறகு கூட அவனுக்கு புள்ள பிறக்குது. அந்த மல்ட்டத்தனம் என்கிற அந்த எரிகோ நீங்கி அந்த ஏசாக பிறக்கதை பார்க்குறீ. அவன் வர வானத்தை, அவன் பூமி தாங்கக்கூடாது, ஆஸ்திகள், ஐஸ்வர்ய, சாபம். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான். எல்லா சாபம் நீங்கி போச்சு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டாக சொல்ல புதிய ஏற்பாட்டில். அப்போது சபிக்கப்பட்ட எல்லா எரிகோக்களும் இந்த ஆபிரகாமுக்கு நீங்கி போச்சு. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான்.
ஆபிரகாம் சீமானாயிருந்தான். ஆபிரகாம் பூமி தாங்க ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் வெள்ளி பொண்ணுமான சீமானாயிருந்தான். ஆதாம் வழியாக தான் பிறந்தவன். நன்மத்தை மாதிரியே ஆதாம் வழியாக பிறந்து தேவனை சந்தித்து பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு வாட்டுடைய இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்தம் தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து சகல ஆபிரகாம் தேவனை அது அவனுக்கு நீதியாக என்ன நீதிமான் சகல ஆசீர்வாதம் தாங்க. சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலாகி சகல காத்துல ஆசீர்வாதம். பூமி தாங்கக்கூடாது வெள்ளி பொண்ணுமான சேமானாக இருந்தான். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவேஸ் மூலம் புதிய ஏற்பாட்டில் ஒன்று உண்டாய். அந்த கிறிஸ்துவேஸுக்குள்ளவா அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்டாரு. அந்த ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பேர் விசுவாசி ஊழிக்காரன் வச்சு ஊர் செல்லு நாடு செல்ல அரசியல்வா சரியில்லை. எங்கே பார்த்தாலும் அசுத்தாய் சுயநீதி அநீதி காட்டுறதுனால சாபம் தான் கிரியை செய்யுது. சபையாக கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் எச்சரித்தான் ரொம்ப கிறிஸ்து என்ன பண்ண நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவரத்தை தேவ நீதி உயிர்த்தல் கொடுக்குறாரு. பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பிள்ளை பேர் சொல்லி சுற்றி ரவுண்ட் அடிச்சுன்னு சொல்லிகிட்டே அது பாரு. அசுத்தாய் போய் பசுத்தாய் வருமா வராதா? அது விட்டு சபிச்சிக்கினே இருந்தீங்க அவன் பிள்ளைய சபிக்க எரிக்கோ தான் கூடுது அவனுக்கு. கட்சியில் மரணத்தில் போய் முடிஞ்சிது. நீ துதிக்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து துதிக்க எரிகோக்கள் வெடிது. வர விருத்தி உண்டாகுது. அல்லேலூயா. அந்த துதி பொருள் ஆராதனை பொருள் ஜப பொருள் இயேசு சுசர் இயேசு தேவி நீதி இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்தம். அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் விசுவாசம். விசுவாசத்தை தோற்று முடிக்கிறமாகிய இயேசு. விசுவாசத்தை விட்டுட்டீனாக்கா நீட்டில் இருக்க நன்மத்தை மரியத்தக்க கனி அவிசுவாசம் அதனுடைய மரணம் எரிகோ கல்லர்கள் கையில் அகப்படுவேன். பிசுவாசுகள் ஒன்று சூழ்ந்து கொள்ளும். சாபங்களும் பாவங்களும் மரணம் தெரிந்து பாதாளமாக இருக்கும். ஆதாமி சிந்தை உடுக்க மரணம் கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். பரிசுத்தாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் தான். பாவிகளும் பிரதான பாவியாக இருந்தான். சபிக்கப்பட்ட பவுல் என்ன பவுலாக மாறி செயின்ட்டு பவுல் உலகத்துக்கே சாட்சி ஆகிட்டான். பாவிகளும் பிரதான பாவின்றான். இனி நானே இல்லைப்பா, இயேசு தான் எனக்குள்ள, அது கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான். கொரிந்தியர் தசோல கலாத்தியர்களா கிறிஸ்துக்குள் தேவன் தனக்கு உலகத்துக்கு திலானையை பெரிய போல கொண்டு வரான். ஆதாமின் சிந்தைவன் கிறிஸ்து சிந்தைய ஜீவன சமாதானம். கிறிஸ்துக்குள் நீங்கள் புதிய சிச்சியார்கள். அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். நீங்கள் ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுப்போம். இடைவிடாமல் கொடுப்போம். எக்கால் அசுத்தாயத்தை பசுத்தாயம் இருக்கும். கிராமங்களில் பட்டணங்கள் தேசங்கள் எல்லாம் எரிகோள் சாபங்கள் பாவங்கள் மரண தத்திரங்கள் சிதறடி இயேசு ஜூன் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு முழு உலகத்தில் ஒவ்வொரு இலக்கத்துக்கு தான் இயேசு ஜீவன் பரிவித்தன பிதாவாய் ஆதாம் முழுத பாவன்ட்டு வரது சுத்தாயத்தை பசுதாய்க்கு கிராமத்தோர் பசுதாய் அலையிலையாய் பூமி எங்கள் தேசங்கள் கிராமத்தோர் கட்டவிதிருக்கிற தாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். மத்திய மார்க் லூக்காம்போது அவர் எங்கு சுற்றி தின்றார். பிசாசின் பல்லவிலாக யாவரும் கூட மாக்கிறார். திருடவும் கொள்ள வைக்கும் வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஜீவன். அந்த ஜீவனில் தேவனிட்டு வைத்து தேவன் தனக்கு கொடுத்து பிசுவாசின் பல பாவத்துக்கு சாபத்துக்கு மறுத்து விடுதலாக்கி இனி பாவம் செய்ய நானே திராட்சி நீங்கள் ஒருவன் நிலவாத நிலைத்தில் சொல்லியிருக்க தாவே. கிறிஸ்துவேஸ் இந்த சிந்தையை இந்த செய்திக்கு ஒரு ஒப்பு கொடுக்குறக்க தாவே. பிசுவாசுகள் சாபங்கள் பாவங்கள் எரிக்க கோட்டை தகத்தறிக்க தாவே. ஆசுவாத சுக பலஜி காணான் தேச வாழ் உண்டாடும். பாலும் தேனும் நல்ல விசாலமான வீடு கட்டாத வீடு மகிமையும் கனவு பூச்சி வெற்றி உண்டாகிடுங்க தாவே. மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறவங்க ஜீவனில் நல்ல பிதாவே. கத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்வா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் சபையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற்று என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பார். கர்த்தரை கனமண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் ஃபோன் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் பதிகள் 7 நாள் சுற்றி வர கண்டு விழுந்தது. கானான் தேச வாழ்வு உண்டானது. கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.